நான் என்ன எல்லாத்தையும் சொல்கிறது என்னென்னா, உங்கள் குடும்ப வருமானத்துக்கு ஏற்றவாறு ஒரு கல்வியை தேர்ந்தெடுங்கள். இந்த இடத்துல நிறைய செலவழிக்காதீங்க. அண்டர் கிராஜுவேஷன் கல்விங்கிறது ஒரு இனிமையான பயணம். இது ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து தவழ்ந்து எப்படி மொழி கற்றுக்குதோ அது மாதிரி ஒரு இனிமையான பயணம். இதை காம்ப்ளிகேட் பண்ணி காமிக்கக்கூடாது. இன்றைக்கி அதான் ஒரு எல்லாத்தையும் சொல்கிறது வந்து டாக்டர் மிஸ்டர் ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிற அதான் சொல்லியிருப்பார். குழந்தைங்க வந்து பார்ன் இன் அனதர் டைம். இந்த குழந்தைங்கள ஆர்கானிக்காக விட்டிங்கன்னா அந்த குழந்தை நல்லா வந்துடும். நீங்கள் நீட்டும் ஐஐடியும் ஃபெர்டிலைசர் அடிச்சிங்கன்னா காணாமல் போயிடும். ஆனால் அந்த குழந்தைய ஆர்கானிக்காக விடணும்னா அந்த குழந்தை பருவத்துக்கான எல்லாத்தையுமே இழக்குது. இப்போ விளையாடுறதில்ல, அந்த நேரத்தில் உற்றார் உறவினர்கள்ட்ட நம்ம பேச விடுறதில்ல. அந்த குழந்தைய வந்து நம்ம இல்லை பயங்கரமாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு படி மேலே போய் டிவியை கட் பண்ணுறோம். எல்லாத்தையும் நம்ம அவங்களோட தனி சுதந்திரத்தை வந்து பறிக்கிறோம். பட் இதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கலாம். கட்டுப்பாடு வந்து நம்ம படிக்கும் போதும் இருந்தது. அன்றைக்கி டிவிலாம் இவ்வளோ கிடையாது. பெற்றோர்கள் வந்து இங்கெல்லாம் போகக்கூடாது, விளையாடக்கூடாது, இல்லை போனால் அரை மணி நேரத்தில் விளையாண்டு வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஓவர் கட்டுப்பாடுன்னு சொல்கிறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகள் மீது திணிக்கப்படக்கூடிய கல்வி சுமை. இந்த கல்வி சுமையை வந்து நம்ம வந்து ஈஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பணம் போட்டதுனால அந்த பெற்றோர்கள் நினைக்கிறாங்க, என் பணத்துக்கு ஏதாவது என் குழந்தை வந்து ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் படிக்கிற எல்லாருக்குமே ஒரு அடிப்படையாக ஒரு அச்சம் இருக்குது இல்லையா? சப்போஸ் அவன் நல்லா படிக்காமல் செட்டில் ஆகாமல் போயிட்டானா அவனோட எதிர்காலம் கேள்விக்குறியாக. உங்களோட பயம்தான் மற்றவங்களுக்கு வந்து அது வந்து நல்லா கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு